அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டுடே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முந்தைய ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் கேட்கப்பட்ட குப்தர்கள்லேருந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம டீகோட் பண்ண போகிறோம். பார்த்துருவோமா? வாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவியான பாகியான் இந்தியாவிற்கு வருகை தந்தார்னு கேட்டிருக்காங்கப்பா. இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் அவர் வந்திருப்பாரு. சரி, இப்போ நம்ம 2025 இந்த குப்த வம்சத்தில் வந்து நமக்கு எந்த அரசரை பற்றின ஒரு கேள்வி வரலாம். அதனால அந்த குப்த வம்சத்தில் இருக்கிற அரசர்களை பற்றி மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடலாமா? அதற்கான பார்ட் 1 வீடியோ இது. பார்ட் 2 வீடியோ வந்து பின்னாடி வரும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ரீகுப்தர் எந்த காலம்னு கேட்டாங்கன்னா 240 280 வரையும் இருந்திருப்பாரு. இவருக்கான பட்ட பெயர் அப்படின்னு பார்த்தா மகாராஜான்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இவர் மட்டும் இல்லை, இவருடைய பையனான கடோத்கச்சருக்கும் மகாராஜா. இவங்களை பற்றி நம்ம பெருசாக எதுவும் படிக்க மாட்டோம். இதில் ஒன்னே நம்ம என்ன படிக்கணும்னா, குப்தர்களின் முதல் அரசன் படிப்போம், இல்லை குப்தர்களின் நிறுவனர் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீகுப்தர்னு பார்ப்போம். அடுத்தது நாணயங்களின் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் கேட்கலாம், ஸ்ரீகுப்தர் தான். கடோத்கச்சர் பற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. 319 335 வரை இருந்திருப்பாரு. அவர் பட்ட பெயர் அழைக்கப்பட்டாரு ஸ்ரீகுப்தாவுடைய மகன். சரிங்களா? இங்க இருந்து தான் நமக்கு ஒரிஜினலான ஒரு குப்தர்கள் அப்படின்னு ஒரு லெசனே ஆரம்பிக்கும் 1ஆம் சந்திரகுப்தர் காலத்துல இருந்து. இவருடைய டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தா கிபி 319 335 வரையும். இவருக்கான பட்ட பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஜா அதிராஜான்னு சொல்றாங்க. அதாவது அரசர்களுக்கு எல்லாம் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், முதல் சுதந்திர மன்னனாக கருதப்பட்டார். அதுக்கப்புறம் மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டை வடிவமைத்தார். அதாவது மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டுல இவரை பற்றியான செய்திகள் அதிகமா இருந்தது. அதை யார் அதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அதுல இருக்கிற செய்தி யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, லிச்சாவி இளவரசியான குமாரதேவியை மணமுடிந்தார். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, இவர் வெளியிட்ட நாணயம் பார்த்தா தங்க நாணயம், தினாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு லிச்சாவையா என வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, சமுத்திரகுப்தர்னு பார்த்தோம்னா கிரேட்னு சொல்லலாம். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்னு கேட்டால் இந்த சமுத்திரகுப்தர் தான். பட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இசை பிரியர். ஓகேவா? இசை மேல ரொம்ப ஆர்வம் இருந்ததால கவிராஜா அப்படின்னு ஒரு பட்டம் வந்திருக்கும். நெக்ஸ்ட், இந்திய நெப்போலியன் அப்படின்னு ஒரு பட்டம் இருந்திருக்கு இவருக்கு. இந்த பட்டத்தை இவர் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஎஸ் ஸ்மித் அப்படின்றவர் வந்து கூறியிருக்காரு. நெக்ஸ்ட், இந்த செய்தி அலகாபாத் தூண் கல்வெட்டில் உள்ளது. அடுத்தது, இக்கல்வெட்டில் சமுத்திரகுப்தருக்கு அஸ்வமேத பரிக்ராமா என்ற பட்டத்தை இருந்தது பற்றி கூறுகிறது. அந்த கல்வெட்டில் வந்து அஸ்வமேத பரிக்ராமா அப்படின்னு ஒரு பட்டம் வந்து சமுத்திரகுப்தருக்கு இருந்திருக்கான். ஆக்சுவலா ஒரு போருக்கு பின்னாடி ஒரு யாகம் நடத்துவாங்க. அதுதான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு நடத்துவாங்க. சரியா? அது குதிரையை பலியிடுதல் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, ஒரு பெரிய வேள்வி ஆகும்ன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போரில் வென்ற பிறகு சக்கரவர்த்தி என்ற பட்டம் சுட்டிக் கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அனைத்து அரசும் அவனது ஆட்சியை ஏற்றுக்கொண்ட பிறகு குதிரை பலி பின் யாகம் செஞ்சது தான் அந்த அஸ்வமேதையாக பார்த்தோம். அடுத்தது, சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அப்படின்னு பார்த்தா அலகாபாத் தூண் கல்வெட்டு, பிரயாக் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வடிவமைத்தவர் தான் அவருடைய படைத்தளபதி ஹரிசேனர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கான பார்ட் 2 வீடியோ வந்துட்டே இருக்கு. கீப் ஆன் கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ.